அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இறைவன் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இறைவன் யார்? இது மிகவும் ஒரு நல்ல கேள்வி. இதற்கு பலதரப்பட்ட பதில்கள் உள்ளன. சில மக்கள் கடவுள் என்று ஒருவர் கிடையாது என்று கூறுகின்றனர். இந்த கேள்விக்கு நீங்கள் அளிக்கும் பதில் மற்ற மக்களை நீங்கள் எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்பதையும், உங்கள் நித்தியத்தை எங்கு செலவிடப் போகிறீர்கள் என்பதையும் நிர்ணயிக்கிறது. மேலும் இறைவன் மீது நமக்கு உள்ளதான நம்பிக்கை, நாம் நம்மையே ஆராதிக்கிறோமா அல்லது இறைவனை ஆராதிக்கிறோமா என்பதையும் நிர்ணயிக்கிறது. நாம் இறைவனை நேசித்தால் மக்களையும் நேசிப்போம். இந்த உலகத்தில் 3 பெரிய சமயங்கள் உள்ளன. அவை அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று மிகவும் எதிர்மாறானது. எனவே அவை அனைத்தும் உண்மையாக இருக்க முடியாது. எனவே ஏதாவது ஒரு பதில் மட்டும் உண்மையாக இருக்க முடியும். அவைகளின் விளக்கத்தை நாம் காண்போம். கிறிஸ்துவ மதம் கூறுகின்றது இறைவன் மனிதனுக்காக மரித்திருக்கின்றார் என்று. இஸ்லாம் மதம் கூறுகிறது மனிதன் கடவுளுக்காக மரிக்க வேண்டும் என்று. இந்து மதம் சொல்லுகிறது நீங்கள் யாரை கடவுளாக உங்கள் மனதில் எண்ணுகிறீர்களோ அவர்தான் கடவுள் என்று. கிறிஸ்தவம் மதம் கூறுகின்றது இறைவன் மனிதனை படைத்தார் என்று. இஸ்லாம் மதம் என்பது சுய ஆராதனையை குறிக்கிறது. இந்து மதம் சுய ஆராதனை குறிக்கிறது. கிறிஸ்தவ மதம் கடவுளின் கிருபையை காட்டுகிறது. சுய ஆராதனையினால் தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் நமக்கு கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டதாகும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல என்று வேதத்தில் எபேசியர் என்ற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்க முடியும். நாம் அனைவரும் தவறு செய்கின்றோம். அதிலும் என்னுடைய மிகப்பெரிய தவறு என்னவென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. என்னுடைய சிறந்த தீர்மானம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதலாகும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டார், நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்? மத்தேயு 16:17 பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் தருகிறீர்களோ அதை பொறுத்து உங்களது கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்வு அமைகின்றது. அவரை யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? இந்தியா, இயேசு உன்னை நேசிக்கிறார்.